Hi babes, welcome back to my channel Ramala Shifam. This is episode 3. லாஸ்ட் எபிசோட் எங்கே முடிஞ்சிச்சோ அங்கே தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷெங் கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னுட்டு இன்னொரு நாள் நான் உன்னை மீலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ ரொம்ப குளிருது, நீ உள்ளே போ அப்படின்னு ஷெங் சொல்ல அவன் பாய் சொல்லிட்டு உள்ளே போகிறான். அடுத்த நாள் ஆஃபீஸில் ஷெங்கோடைய செக்ரட்டரி ஒரு பில்லை கொடுக்குறான். இது ஷெங்கோடைய சிப்ளிங்ஸ் இருக்காங்கல்ல, தம்பி தங்கச்சிங்க, அவங்கெல்லாம் அந்த மாதம் செலவு பண்ண காசு போல் இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு காட்ட, அவன் எதுவும் திட்டாமல் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு சைன் பண்ணிடுறான். அப்புறம் கையில் ஷென் என்னமோ ஒரு கவர் வச்சுருக்கான். அது என்ன கவர் அப்படின்னு ஷெங்கு கேட்க, இது ஹுவாயாங் அவங்ககிட்ட கொடுக்க சொன்னான் அப்படின்னு அந்த கவரை கொடுக்குறான். அவன் தான் அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுறேன்னு சொன்னால, அதில் ஃபஸ்ட்டு ஒரு 20,000 கொடுத்துருக்கான் போல். அதுக்குள்ளே ஒரு பேப்பரும் எழுதி வச்சுருக்கான். அதை பார்த்த ஷெங்கு, எதுக்கு இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் அடைக்கிறான், நான் தான் அதை விட ஒரு ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன், அதை கேட்க மாட்டேன்னு சொல்கிறோம், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கிண்டலாக சொல்கிறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களால அந்த கேன்சரை பற்றின எந்த ஒரு இதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஷென் ஒரு ஐடியா கொடுக்குறேன், நம்ம வேணும்னா எக்ஸ் ஹோல்டிங்ஸ்லேருந்து யாராச்சும் ஒரு எம்ப்ளாயை நம்ம பக்கம் இழுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, வந்தாலும் அவங்க நமக்கு சரியான ஃபார்முலாவை கொடுக்குறாங்க, நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு சொல்ல, வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஹுவாயாங்க நம்ம கம்பெனியில் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஹுவாயாங்கா எதுக்கு அப்படின்னு ஷெங் கேட்க, இப்போ வெளியில் நடக்கிறத வச்சு பார்க்கும்போது வென்லாங்கிட்ட ஹுவாயாங் ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு ஆள் மாதிரி இருக்கான். ஸோ ஹுவாயாங்கை வச்சு அந்த சீக்ரெட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு கேட்க, எனக்கு என்னமோ ஹுவாயாங் அவனுடைய ட்ரஸ்டட் மெம்பர் மாதிரி தெரியல, அப்படி இருந்திருந்தா அவனுடைய சிஸ்டர் மெடிக்கல் பில்லை வென்லாங் தானே ஃபஸ்ட்டு கட்டியிருக்கணும், அவன் அதவே பார்க்கல, அவங்களுக்குள்ளே எப்படி சீக்ரெட்டெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் இப்போ வேண்டாம், அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண போய் அவங்களுக்கு நம்ம மேலே டவுட் வந்துட போகுது, இப்போதைக்கு இது எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு ஹுவாயாங் கிட்ட இருந்து கால் வருது. ஹுவாயாங் மெதுவாக குசு குசுன்னு பேசுகிறான். நான் கொடுத்த காசு சேர்ந்துடுச்சா அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுற நீ குசு குசுன்னு பேசுகிற அப்படின்னு கேட்க, இல்லை வென்லாங் ஒரு மீட்டிங்கில் இருக்காரு, அதான் நான் அமைதியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ லேட் ஆகிடுச்சு இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறான். இந்த மீட்டிங் இப்போ முடிய போகுது, உங்களுக்கு நான் கொடுத்த காசு கிடைச்சிருச்சா அப்படின்னு ஹுவாயாங் மறுபடியும் கேட்க, இல்லையே எந்த காசும் வரலையே அப்படின்னு ஷெங்கு போய் சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஹோயாங் ஆச்சரியமாக கேட்க, உனக்கு எப்போ வேலை முடியும்னு கேட்குறான். இதோ இன்னொரு 1/2 hourல முடிஞ்சிடும் அப்படின்னு ஹோயாங் சொல்ல, நான் ஸ்ட்ரைட்டாக வரேன், நம்ம எதுவாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஹோயாங்கோட கம்பெனிக்கு வெளியில் காரை வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹோயாங் வந்ததுமே காசு கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, சென் இப்போ தான் எனக்கு கால் பண்ணான், அவன் அந்த காசு கொடுக்க மறந்துட்டானாமா, நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுமே, அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ஹோயாங் சொல்கிறான். இதே மாதிரி எனக்கு எப்பெல்லாம் காசு கிடைக்குதோ எனக்கு சேலரி வரும்போதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உன்னோட கடனை அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது, அது மட்டும் இல்லை வர சேலரியெல்லாம் எனக்கே கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவேன், உன் சிஸ்டருக்கு இன்னும் கூட நிறைய செலவு இருக்குல்ல, அதெல்லாம் உனக்கு பார்க்க வேண்டாமா, ஃபஸ்ட்டு அதை பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹோயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் அப்படின்றான். அப்புறம் திடீர்னு ஷெங் அவன் பக்கத்தில் வரான். நான் கூட கிஸ் பண்ண வரான்னு நினச்சேன். அவன் பக்கத்தில் அவன் ஃபேஸை பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு ரொம்ப சூடாக இருக்கா, நீ ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னுட்டு ஏசி ஆன் பண்ணுறான். இல்லை உன் ஃபேஸ் ரொம்ப ரெட்டாக இருந்துச்சுல்ல அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னுட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உங்கள் நம்பரை வீசாட்டில் ஆட் பண்ணிக்கவா அப்படின்னு அவன் தயங்கிக்கிட்டே கேட்க, சிரிச்சுக்கிட்டே ஷெங் ஓகேன்னு சொல்கிறான். அவனுடைய வீசாட் நம்பரை வாங்கிக்கிறான். வீசாட்ன்றது நம்ம ஊரில் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி சைனாவில். சரி வா நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் வீட்டுக்கிட்ட போய் அவனை ட்ராப் பண்ணிடுறான். வண்டி விட்டு இறங்கினதுமே, ரொம்ப தேங்க்ஸ், நீங்களும் பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னுட்டு அவனுடைய வீட்டுக்கிட்ட வரான். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டி அவங்ககிட்ட பேசுகிறாங்க. பரவாயில்லையே, அந்த பையனை பார்க்க ரொம்ப பணக்கார பையன் மாதிரி இருக்கான், அவனே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறான், உனக்கு நிறைய பணக்கார ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க போலையே அப்படின்னு அந்த ஆண்டி பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கு. இவன் எதுவும் பதில் சொல்லாமல் கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிடுறான். ஷெங்கு வீட்டுக்கு வந்துடுறான். அவன் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு ஹுவாயாங்கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது, நீ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு. அதை இவன் பார்க்குறான், பட் எதுவும் ரிப்ளை பண்ணாமல் அப்படியே விட்டுடுறான். அடுத்த நாள் ஆஃபீஸில் காலையில் ஏதோ மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ ஷெங் அவனோட ஃபோனை எடுத்து ஹுவாயாங்க்கு டெக்ஸ்ட் பண்ணுறான்.
நான் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணேன். உடனே ஹுவாயாங் கிட்ட இருந்து ரிப்ளை வருது. குட் மார்னிங், என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு காலைல நான் கொஞ்சம் குக்கீஸ் பேக் பண்ணேன், உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன், உங்களுடைய ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் இருக்கும், வாங்கிக்கோங்க அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுறான். அப்போ ஷென்னு பக்கத்தில் என்னமோ சொல்ல வரான். அப்போ ஷெங் அவனை பார்த்து, ஃப்ரண்ட் ஆஃபீஸில் குக்கீஸ் இருக்குது, போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். குக்கீஸா? உங்களுக்கு தான் ஸ்வீட்டே பிடிக்காதே அப்படின்னு அவன் கேட்க, பரவாயில்ல, ஒன்ஸ் இன் வயல் குக்கீஸ் சாப்பிட்டாலும் நல்லது தான் அப்படின்னு வாங்கிட்டு வர சொல்ல, அவன் அந்த குக்கீஸை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அதில் ஒரு சின்ன நோட்டு எழுதியிருக்குது. நான் ஃபஸ்ட்டு பண்ண பேட்ச் வந்து கருகி போயிடுச்சு, அதை நான் வேஸ்ட்டு பண்ணல, நான் சாப்பிட்டுட்டேன். இது செகண்ட் பேட்ச், இது நல்லா இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கான். அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது ஷெங்குக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. உடனே அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். இந்த மாதிரி கருகி போனதெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்ல, இதை நான் ரொம்ப கருகி போனதை சாப்பிடல, அதெல்லாம் தூக்கி வீசிட்டேன், நல்லா இருக்கிறத மட்டும்தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதே மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குது. அவன் இதே மாதிரி டெய்லி குக்கீஸை பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ஷெங்கு அவனுடைய போஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இத்தனை நாள் அவன் அப்லோட் பண்ண போஸ்ட்டு எல்லாமே ஒரு சின்ன சின்ன சாதாரண விஷயம். இவனை எல்லாத்தையுமே ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸ்கூல் பையன் மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு ஷெங் அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு நாள் காலையில் எங்கள் குக்கீஸ் வரலையா அப்படின்னு ஷெங்கு கேட்க, சென்னு வரலன்னு சொல்கிறான். என்னாச்சு அப்படின்னு இவன் ஹுவாயாங்கோடைய வீசாட் எடுத்து பார்க்குறான். அவங்ககிட்ட இருந்து இவனுக்கு பெருசாக எதுவும் டெக்ஸ்ட்டும் வரல. என்னாச்சு, கொஞ்ச நாள் அவன் குக்கீஸே அனுப்பலையே அப்படின்னு உடனே அவன் ஹுவாயாங்கு கால் பண்ணுறான். ஹுவாயாங் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, என்னாச்சு, கொஞ்ச நாளாக நீ எனக்கு குக்கீஸே அனுப்புறது இல்லையா அப்படின்னு சொல்ல, இல்லை, எனக்கு வீட்டில் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளமு, என்னுடைய வீட்டை இப்போ நான் காலி பண்ண வேண்டியதாகிடுச்சு, நான் இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கேன், அவங்க கிச்சனை யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்ல, என்னாச்சு, நீ எதுக்கு வீட்டை மாற்றின அப்படின்னு கேட்க, இல்லை, நான் இருக்கிற இடத்துல எல்லாரும் வீடை இடிக்கிறாங்க, அதான் ஹவுஸ் ஓனர் என்னையும் வீட்டை மாற்ற சொல்லி 3 நாள் டைம் கொடுத்தாங்க, ஆனால் அந்த டைம் முடிஞ்சு போச்சு, அதான் எனக்கு இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல, என் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி, உன்னுடைய ஆஃபீஸ் பக்கத்துலேயே எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, வேணும்னா நீ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்ட்டுக்கு இரு அப்படின்னு சொல்ல, உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்னா ரொம்ப பெருசாக இருக்கும், கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும், எனக்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இது கிடையாது, வெறும் ஒரு 30,000 தான் மாதத்துக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை, எனக்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட் இல்லை அப்படின்னு ஹுவாயாங் சொல்கிறான். சரி, என்ன உன் பட்ஜெட் அப்படின்னு கேட்க 2000ன்னு சொல்கிறான். அதுக்கு ஷெங்கு சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல, 2000 ஓகே அப்படின்னு சொல்கிறான். 30,000 எங்கே இருக்குது, 2000 எங்கே இருக்குது? ஆனால் ஹுவாயாங்க அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டான். இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு நஷ்டம் தான், வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அந்த அப்பார்ட்மெண்ட் நான் சும்மா காலியாக தான் போட்டு வச்சுருக்கேன், அதை விட க்ளீனிங் பண்ணுறதுக்கு அடிக்கடி ஆள் வருவாங்க, அவ்வளோதான், நீ அந்த வீட்டுக்கு வந்துட்டா நீயே அந்த அப்பார்ட்மெண்ட்டை க்ளீனாக பார்த்துக்குவல்ல, அது மட்டும் இல்லை, அந்த ஏரியாவில் எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் நான் எப்பயாச்சும் அங்கே வருவேன், அவ்வளோதான், ஸோ நீ அந்த இடத்த பார்த்துக்கிறது எனக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் கடைசியில் ஒரு வழியாக ஹுவாயாங்க ஒத்துக்கிறான். சரி, உனக்கு நான் அட்ரஸையும் கீஸையும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னுட்டு ஷெங்கு ஃபோனை வச்சிடுறான். இங்கே ஹுவாயாங்க அந்த வீட்டை காலி பண்ண வந்திருக்கான். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டி அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவன் ஷெங்கு கிட்ட சொன்னதெல்லாம் பொய் போல. ஆண்டி ஒன்றும் அவனை வீடை காலி பண்ண சொல்லலை. இதெல்லாம் ஹுவாயாங்கோடைய பிளான் தான் போல. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோம்ல, அவனோட அசிஸ்டண்ட் இருந்தால, அதே அசிஸ்டண்ட் இப்போ இங்கே வந்திருக்கான் இவனுடைய வீடை காலி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஆண்டி சொல்கிறாங்க, நீ நடந்துக்கிறதெல்லாம் சரியில்லைப்பா, நைட்டில் நிறைய பணக்கார பசங்கள்லாம் வந்து உன்னை ட்ரா பண்ணிட்டு போகிறாங்களாமே அப்படின்னு அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் வீட்டை காலி பண்ணுறால, இவன் பாட்டுக்கு இவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இவன் ஷெங்குக்கு ரிப்ளை அனுப்பிட்டு இருக்கான். நீங்களே வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னீங்க, உங்களுக்கு எது கஷ்டம், அதான் நானே இங்கேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு ரிப்ளை அனுப்புகிறான். அந்த ஆண்டி சொன்னது எதுவும் இவன் காதுலேயே வாங்கலை. ஆண்டி பாட்டுக்கு இவனை திட்டிக்கிட்டே இருக்க, அவனோட செக்ரட்டரி முன்னாடி வந்து கையில் ஒரு செக்கு கொடுக்குறான். உனக்கு எவ்வளோ வேணுமோ இதில் ஃபில் பண்ணிக்கும், இதுக்கு மேலேயும் கத்திக்கிட்டே இருந்த இந்த உலகத்துலேருந்தே நீ காலி ஆயிடுவ அப்படின்னு மிரட்டுறான். அப்புறம் ஷெங்கு கூடயே அவனுடைய புது வீட்டுக்கு போகிறான். ஹுவாயாங்க ஷெங்குக்கு முன்னாடி மட்டும் அப்படியே பயந்த பையன் மாதிரி ரொம்ப அழகாக நடிக்கிறான். இந்த வீடு ரொம்பவே பெருசாக இருக்குதே, இதால் உங்களுக்கு நஷ்டம்தான், இவ்வளோ பெரிய வீடு எதுக்கு எனக்கு அப்படின்னு மறுபடியும் அதே கதையை சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீடு சும்மா தானே கிடக்குது, நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஷெங்கு சொல்கிறான். அப்புறம் அவனுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஷெங்கு அவனோட தலையில் கை வைக்க போகிறான். ஆனால் இவன் தான் ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறல, அப்படி அவன் கை மேலே டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நகர்ந்துடுறான். அப்புறம் அவன் போனதுக்கப்புறம் அந்த வீட்டை சுற்றி பார்க்குறான். அங்கே ஷெங்குடைய ஃபோட்டோ இருக்குது.
அதை எடுத்து ரொம்ப லவ்விங்கா ஸ்மைல் பண்ணிட்டே பார்க்குறான். இவன் நடிக்கிறான்னு தெரியுது. ஆனா ஷெங்கு மேல இவன் காட்டுற பாசம்லாம் உண்மையானது மாதிரி தான் தெரியுது. அப்புறம் குளிச்சுட்டு வர இவனுக்கு கால் வருது. வெண்லாங் தான் கால் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகணும்னு சொல்றான். நான் எதுக்கு அந்த பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு இவன் திமிரா கேட்குறான். அவன் என்னமோ சொன்னதுக்கப்புறம் சரி நான் வரேன். ஆனா ஷெங்கு பக்கத்துல எனக்கு ஒரு சீட்டை போடணும் அப்படின்னுட்டு ஃபோனை வைக்கிறான். அது ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்ட்டி போல. அந்த ஊர்ல இருக்க பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் அங்க வந்திருக்காங்க. ஷெங் அங்க வந்திருக்கான். வந்ததுமே அந்த பார்ட்டியை ஹோஸ்ட் பண்றவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப இங்க உள்ள சோஃபால வென்லாங் பக்கத்துல ஹுவாயாங் உட்காந்துருக்கான். அப்ப யூஷான் அங்க வந்து ஹுவா கிட்ட பேசுறான். ஹுவா நீ இங்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்க வென்லாங்கு அந்த யூஷானை பார்த்துட்டு உனக்கு எப்படி ஹுவாயாங்க தெரியும் அப்படின்னு கேட்குறான். ஷெங்க கூட ஹுவாயாங் பார்ட்டிக்கு வந்திருக்கானே, நாங்க அங்க அவனை பார்த்து மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல அப்ப வென்லாங்கு ஹுவாவை பார்த்து ஓ ஹுவாயாங் உன்னுடைய சோஷியல் லைஃப் ரொம்பவே பெருசா இருக்கும் போலயே, என்னை விட நிறைய ஃப்ரெண்டு உனக்கு இருப்பாங்க போலயே அப்படின்னு கேட்க கரெக்டா அப்ப அங்க ஷெங்கு வரான். ஹுவாயாங்கு அப்படியே வென்லாங்க்கு பயந்த மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உங்ககிட்ட உங்க பிஸ்னஸ் பத்தியெல்லாம் எதுவும் பேசுறதில்ல. இது வெறும் பர்சனல் மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். அப்ப ஷெங்கு சொல்றான் ஆமா இது வெறும் எங்களோட பிரைவேட் மேட்டர் தான். ஒருவேளை உனக்கு அது பிடிக்கலன்னா வேணும்னா செக்ரட்டரி ஹுவாவை நீ ஃபயர் பண்ணிடு. எங்க கம்பெனியில எப்பயுமே நாங்க வேலைக்கு ஆளை எடுத்துக்குவோம். நான் வேணா அவனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வென்லாங் சொல்றான் எதுக்கு? ஆல்ரெடி உன் பக்கத்துல ஒரு அழகான ஒமேகா பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல உனக்கே ஏற்கனவே நிறைய செக்ரட்டரி இருக்காங்க. அப்புறம் ஹுவாயாங் மாதிரி ஒரு செக்ரட்டரி உனக்கு எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு வென்லாங் சொல்றான். அப்புறம் அந்த பார்ட்டியை ஹோஸ்ட் பண்றவர் அங்க வந்து எல்லாரையும் ட்ரிங்க் பண்ண சொல்றாரு. அப்ப வென்லாங் சாரி இன்னைக்கு நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு பதிலா என்னுடைய அசிஸ்டன்ட் ஹுவாயாங் ட்ரிங்க் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல அவனு வேற வழி இல்லாம ட்ரிங்க் பண்றான். ஷெங் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனா ஷெங்குக்கு தான் தெரியல ஹுவாயாங்கால ரொம்ப ட்ரிங்க் பண்ண முடியாது. அவன் கொஞ்சம் குடிச்சாலே ரொம்ப மயக்கமா வரும்னு. ஆனா ஷெங்கால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கு. ஹுவாயாங் வந்து அவனுடைய பாஸ் கூட வந்திருக்கான். ஸோ அவனும் எதுவும் சொல்லாம சும்மா உட்காந்துருக்கான். அப்ப ஷெங்கு கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணுகிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னைக்கு நீயே வீட்டுக்கு தனியா போயிடு அப்படின்னு சொல்றான். காட்டு வெங்லான்கிட்ட வந்து நான் வேணா உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடவா அப்படின்னு கேட்குறான். இல்லை வேண்டாம் நீ கிளம்பு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னைக்கு ஹுவாயாங் வேற ரொம்ப குடிச்சிட்டான்ல. நானே அவனை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் ஷெங்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு வென்லாங்கு ஹுவாயாங்க கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஷெங் உடனே அவங்க பின்னாடி போக போறான். ஆனா அந்த பார்ட்டியோட ஹோஸ்ட் அவனை போக விடாம ஷெங்க்கு ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவன் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் வந்து ஹுவாயாங்கோட செக்ரட்டரி தான். எக்ஸ் ஹோல்டிங்ஸ் கம்பெனியோடைய முக்கியமான அந்த ஆஃபீஸை மேனேஜ் பண்ணுறது இவர் தான். இவர் பேர் சாங் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவன் தான் ரொம்ப நாளாக எக்ஸ் ஹோல்டிங்ஸ் கூட ஒரு மீட்டிங் வேணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தால அதனால் இவனும் அந்த சாங் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். ஆனால் இவனோட கவனம் ஃபுல்லாக அந்த ஹுவாயாங் மேலே தான் இருக்குது. வென்லாங்க ஹுவாயாங்கோட இடுப்பில் கை வச்சு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்க பார்க்க ஷெங்குக்கு செம்மையாக கோவம் வருது. ஆனால் என்ன பண்ணுறது, பட்டுன்னு இங்கேருந்து பேசிட்டு வர முடியல அவனால். அப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக வெளியில் வரான். அப்போ அவனுக்கு ஃபஸ்ட்டு டைமு அந்த வென்லாங் ஆஃபீஸில் மீட் பண்ணால அப்போ வென்லாங்கோ ஹுவாயாங்கோ க்ளோஸாக இருந்தாங்கல்ல அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இப்பயும் வென்லாங்க அவனோட இடுப்பில் கை வச்சு கூட்டிகிட்டு போனால அதெல்லாம் நினைக்க நினைக்க இங்கே செம்ம கடுப்பாக இருக்குது. இவன் ஸ்ட்ரைட்டாக காரில் ஏறி ஹுவாயாங்க பார்க்கறதுக்கு அவனோட வீட்டுக்கே ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிட்டு இருக்கான். ஹுவாயாங்க வீட்டுக்கு வந்துட்டான் போல. ஆனால் அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். அப்போ தான் குளிச்சுட்டு வந்தான் போல. வந்ததுமே அவன் ஃபோனை பார்க்குறான். அவனோட ஃபோன் சைலண்டில் இருந்திருக்குது. ஸோ ஷெங்கு கால் பண்ணும்போது இவன் எடுக்க முடியல. இப்போ அவனே ஷெங்கு கால் பண்ணி சாரி என் ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு, இப்போ தான் உங்கள் மெசேஜை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல நீ வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு ஷெங் கேட்குறான். வந்துட்டேன். நாளைக்கு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் குக்கி வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் கதவை தர அப்படின்னு சொல்கிறான். என்னது கதவு தரவா அப்படின்ட்டு வெளில போய் கதவை திறந்து பார்த்தா ஷெங்கு அவனுக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்ல போகிறோன்னா ஹுவாயாங்க்கு ஹாப்பியாக தான் இருக்குது ஷெங் அங்கே பார்த்ததுக்கு. அப்போ ஷெங்கு சொல்கிறான் எனக்கு நீ குக்கீஸை கிஃப்ட் பண்ணுறதுக்காக நானே உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? செக்ரட்டரி ஹுவாயாங்கோட சின்சியாரிட்டி அவ்வளோதானா அப்படின்னு கிண்டலாக கேட்டுட்டு உள்ளே வரான். அப்போ ஹுவாயாங் சொல்கிறான் என்னோட சின்சியாரிட்டி பற்றி உங்களுக்கு தெரியாது. நான் எப்பயுமே உங்களுக்கு மட்டும்தான் சின்சியராக இருப்பேன் அப்படின்னு ஹுவாயாங் சொல்ல ஓ அப்படியா, எங்கே ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்ல ஹுவாயாங் பக்கத்தில் வந்து ஷெங்கோடைய லிப்பில் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். என்ன இது போதுமா அப்படின்னு லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கேட்குறான்.
அதுக்கப்புறம் நைட் என்ன ஆச்சுன்னு தெரியல. 2 பேரும் தூங்கிட்டாங்க போல. காலையில ஷெங் தூங்கி எந்திரிச்சதுமே அவனுக்கு நேத்து நைட்டு ஹுவாயாங் அவன கிஸ் பண்ணால, அது ஞாபகம் வருது. லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அவன் பிரஷ் பண்றதுக்கு போறான். அப்புறம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவன் சாப்பிடுறதுக்கு வரான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹுவாயாங் சைனீஸ் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். நூடுல்ஸு, அந்த சைனீஸ் டிஷ் அதெல்லாம். அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது போல ஷெங்குக்கு. ஷெங்குக்கு மார்னிங் வந்து ரொம்ப சிம்பிளா தான் சாப்பிட பிடிக்கும் போல. ஆனா ஷெங் எதுவும் சொல்லாம ஹுவாயாங் சமைச்சத சாப்பிடுறான். அப்ப ஹுவாயாங் சொல்றான், "எனக்கு நீங்க எது சாப்பிடுவீங்க? உங்களுக்கு எது பிடிக்கும்னு தெரியல. அதான் எல்லாமே செஞ்சு வச்சேன்னு" சொல்றான். அப்புறம் "நேத்து நைட்டு நீங்க நல்லா தூங்குனீங்களா?" அப்படின்னு கேட்க, அவன் தூங்குனேன்னு சொல்றான். ஆனா எனக்கு தான் நேத்து நைட் தூக்கமே வரல அப்படின்னு ஹுவாயாங் சொல்ல, "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு ஷெங் கேட்குறான். அது வந்து நேத்து அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணாங்கல்ல, அத சொல்லிட்டு, எனக்கு அத நினைக்கும் போதெல்லாம் என்னோட ஹார்ட் ரொம்ப வேகமா துடிச்சுச்சு. என்னால தூங்கவே முடியல அப்படின்னு சொல்றான். "ஓ! அப்படியா? வெறும் கிஸ் பண்ணதுக்கே உன்னால நைட்டு ஃபுல்லா தூங்க முடியலையா?" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஷெங் இவன் பக்கத்துல வரான். ஹுவாயாங் தயங்கிக்கிட்டே, "ஆமாம், இதுக்கே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இதுவே நான் உங்கள டேட் பண்ண ஆரம்பிச்சா, அவ்வளோதான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல" அப்படின்னு சொல்ல, "அது என்ன ஆரம்பிச்சா?" அப்படின்னு ஒரு அப்படின்னுட்டு பக்கத்துல வந்து ஷெங் அவனை கிஸ் பண்றான். அப்ப ஹுவாயாங்கோடைய வாய்ஸ் ஓவர் வருது. நம்மளோட ஆசைய அடக்குறதுன்றது ஒரு அனிமல ட்ரெயின் பண்ற மாதிரி. அதுக்கு பிடிக்காத சாப்பாட குடுத்துட்டு, அதுக்கு முத்தம் குடுத்து சமாதானப்படுத்துற மாரி அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு ஆஃபீஸ்ல ஷெங் ரொம்பவே ஒரு நல்ல மூட்ல இருக்கான். சென்னு அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, இதெல்லாம் சரியில்ல, சரியில்ல அப்படின்னு சொல்ல, ஆனா ஷெங் அதெல்லாம் ரொம்ப பெருசா கண்டுக்காம, பரவால்ல அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னு அவன் ரொம்ப நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்க, சென்னுக்கே ரொம்ப ஆச்சரியமா ஆச்சு. என்ன இன்னைக்கு ஷெங் ரொம்ப நல்ல மூட்ல இருக்கார் போலயே அப்படின்னு திங்க் பண்றான். அன்னைக்கு நைட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு அவன் வீட்டுக்கு வரான். இப்பல்லாம் அவன் ஸ்ட்ரைட்டா ஹுவாயாங்குடைய வீட்டுக்கு தான் வரான். அவன் என்னமோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹுவாயாங் அவனுக்காக ஃப்ரூட்ஸ் கொண்டு வரான். வந்ததுலேருந்து நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏதாச்சும் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த ஃப்ரூட்லேருந்து ஒரு கிரேப் எடுத்து அவனுக்கு ஊட்டுறதுக்கு பக்கத்துல போறான். ஆனா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் ஊட்ட வந்ததை கூட அவன் கவனிக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவனை பார்க்கறான். அப்புறம் உடனே அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் கொடுத்த கிரேப்பை வாயில வச்சுக்கிட்டு அந்த கிரேப்போட போய் அவனை கிஸ் பண்றான். அப்படியே அவனை கிஸ் பண்ணிட்டு அவனை கீழே தள்ளிட்டு அப்படியே அவன் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அவன் ஷர்ட்டுக்குள்ள கையை விட போறான். அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹுவாயாங்கோடைய ஃபோன் ரிங் ஆகுது. வேற வழி இல்லாம ஷெங்கோ நகர்ந்துடுறான். ஹுவாயாங்கு ஃபோன் அட்டன் பண்ணான். வென்லாங் தான் கால் பண்ணியிருக்கான். கரெக்டா இந்த நேரமாடா கால் பண்ணுவேன், என்ன விஷயம் அப்படின்னு அவன் கேட்க, ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை ஆஃபீஸில் கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறா வெண்லாங்கு. அவன் ஃபோனை வச்சுட்டு, வெண்லாங் தான் கால் பண்ணான், ஆஃபீஸுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வர சொன்னான் அப்படின்னு சொல்ல, இந்த நைட்டுக்கு நீ வேலை செய்ய போவியா? நைட்டு 12 மணிக்கு மேலே எந்த ஒரு ஆல்ஃபாக்கும் நீ வேலை செய்யக்கூடாது, அதாவது என்ன தவிர அப்படின்னு சொல்கிறான் ஷெங்கு. அப்படியே அவன் பக்கத்துல கிஸ் பண்றதுக்கு கழுத்துக்கிட்ட போறான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஷெங்கு பின்னாடி வந்துடுறான். நான் எப்பெல்லாம் உன் பக்கத்துல வரனோ அப்பெல்லாம் எனக்கு அந்த வெண்லாங்குடைய ஸ்மெல் தான் வருது அப்படின்னு கோவமா சொல்ல, என்ன பண்றது, நாங்க 2 பேரும் நாள் ஃபுல்லா ஒண்ணா ஒர்க் பண்றோம். அவரோட ஸ்மெல் என் மேல லைட்டா வந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றான். வேணும்னா நான் இனிமே டெய்லி வந்ததுமே சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனா நீ என்ன டச் பண்ணவே விட மாட்ற அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவனுக்கு அந்த ஃபெர்மானுன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது யார் கூடயும் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடாது. ஆனா அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்கிறான். என்ன ஆனா அப்படின்னு அவன் கேட்க, இல்லை வேண்டாம் விடுங்க அப்படின்னு ஹுவாயாங் சொல்ல மாட்டான். என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு அவன் மறுபடியும் கேட்க, அதாவது அப்படி யார் கூடயாச்சும் நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னா அவங்க எனக்கு பர்மனெண்ட்டாக மார்க் கொடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நான் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும். இல்லைன்னா இந்த கண்டிஷனில் நான் யார் கூடயும் இருக்க முடியாதுன்னு சொல்கிறான். அந்த மார்க்குன்னா என்னன்னா, அதை எப்படி சொல்கிறது, மேரேஜுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி சம்திங். அந்த மார்க் கொடுத்துட்டா அவங்க 2 பேருக்குள்ள மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியும். மற்றவங்க கூட எந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியாது. ஸோ ஷெங்கு எதுவுமே சொல்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே ஹுவாயாங் பக்கத்தில் வந்து, எனக்கு தெரியும் உன்னால் இதை பண்ண முடியாதுன்னு, பரவாயில்ல நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பேராசை பிடிச்சவன் கிடையாது அப்படின்னு அவனை ஹக் பண்ணுறான். அப்போ ஷெங்கும், சரி பரவாயில்ல விடு, நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல, ஷெங்கன்னு அவ்வளோ நல்லவனா, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லாமலே இந்த அளவுக்கு பாசமாக நடந்துக்கிறான்.
அப்புறம் அடுத்த நாள் ஷெங் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். ஆனால் வரும்போது ஹுவாயாங் வீட்டில் இல்லை. ஹுவாயாங் கிட்ட இருந்து இவனுக்கு டெக்ஸ்ட் வந்திருக்குது. எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால நான் இன்னைக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். இவனுக்கு செம்மையாக கடுப்பாகுது. காலையில் சீக்கிரமாக வேலைக்கு போயிடுறான். நைட்டு வேலையிலேருந்து வரதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது. அப்படி என்னதான் பண்ணுறா இவன் அப்படின்னு ஷெங் ரொம்ப கோவமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் உட்காரான், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான், அவனோட வேலையை பார்க்குறான். அப்போ அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அவன் ஏதோ ஒரு பார்ட்டி பண்ணுறதுக்கு கூப்பிடுறான். அதுக்கு இவன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னடா நீ ஒரு மாசமா எங்கேயுமே வரமாட்டேன், ப்ளீஸ் நான் வாடா அப்படின்னு அவனை கூப்பிடுறாங்க. அவனும் ஹுவாயாங் தான் வீட்டில் இல்லைல்ல அப்படின்னு அவனும் அந்த பார்ட்டிக்கு போகிறான். அந்த ராயல் ஸ்கை கிளப் இருக்குல்ல, அங்கே தான் வந்திருக்கான். அங்கே அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஷெங்கோடைய ஃப்ரெண்டு யூஷான் வந்து இன்னும் ஒரு ராயலான ட்ரிங்கை கொண்டு வர சொல்கிறான். கூடவே நிறைய ஒமேகாஸையும் வர சொல்கிறான். அடுத்த சீனில் ஷெங் நல்லா செம்மையாக ட்ரிங்க் பண்ணியிருக்கான். அவனுடைய செக்ரட்டரி அவனை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறான். அப்போ ஹுவாயாங் தான் வந்து கதை ஓப்பன் பண்ணுறான். ஹஸ்பண்டை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃப் அப்படியே முறைச்சிட்டு பார்ப்பாங்க, அதே மாதிரி அவன் அவனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஷென் அவனை விட்டுட்டு போனதுமே ஹுவாயாங் கையில் ஏதோ ஒரு டீ மாதிரி இருக்குது, அதை கொண்டு வந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஷெங் அவங்ககிட்ட கேட்குறான், என்ன ஆச்சு, நீ எதுக்கு இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு கேட்குறேன். இல்லை, இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு டின்னர் வெளியில் போயிருந்தோம், ஒரு கொரியன் பார்பிக்யூ, அங்கே ஒரே சத்தம், எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ஹுவாயாங் சொல்கிறான். சரி, நீ எங்கே போயிட்டு வந்த, இவ்வளோ குடிச்சிருக்கிய அப்படின்னு கேட்க, அது உனக்கு ஒன்றும், அதாவது நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓ, நன் ஆஃப் மை பிஸ்னஸா அப்படின்ட்டு ஷெங் அவன் பக்கத்தில் வரான். வந்து அவனை ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அப்போ ஹுவாயாங்கோடைய ஃபெர்மான் வந்து அவனோட உடம்புல இருந்து லைட்டாக ஷெங்கோடைய உடம்புக்கு போகுது. அவன் ஷெங்கை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, உன் மேலேருந்து நல்ல ஒமேகாவோட ஸ்மெல் வருது, எங்கே போயிட்டு வர, என்ன பண்ணிட்டு வர, யாராச்சும் உன்னை மார்க் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பாய்.